மாணவர்களே, உங்க வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு மன வருத்தம், ஏதோ ஒரு மனபாரம், ஏதோ ஒரு காரியம் உன்னை மனமடிவாக்கினது நிமித்தமாக எங்கு போவது, யாரை பார்ப்பது, யாரிடத்தில் போய் நிற்பது என்று தெரியாமல் இந்த உலகமும் மனிதர்களும் உன் சொந்தமும் மந்தமும் உன்னை மனமடிவாக்கினபடியினாலே, உன் வியாதியும் உன் பலவீனமும் உன்னை மனமடிவாக்கினபடியினாலே, உன் நடுவில் இருக்கிற போராட்டம், உன் நடுவில் இருக்கிறதான தரித்திரத்தின் நிலைப்பாடு நிமித்தம் நீ மனமடிவானபடியினாலே எங்கு போவதென்று தெரியாமல் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நீ அமர்ந்திருக்கிறாய். வசனம் சொல்லுகிறது, இந்த இடத்தில் உலாவுகிற என் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கண் உன்னை நோக்கி பார்க்கிறது என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த மன பாரத்தை கொண்டு அன்னாள் என்ன செய்தாலாம்? தேவ சமூகத்தில் வந்து தன் இருதயத்தின் பாரத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டாள். அல்லேலூயா. இன்றைக்கு உன் நடுவில் எவ்வளவு பெரிய போராட்டம், பாரம், உன் இருதயத்தை உடைக்கத்தக்க வேதனை இருந்தாலும் சரி, வசனம் சொல்லுகிறது, அன்னாளை போல உன்னுடைய வறுமைகளையும் வெறுமைகளையும் பாரத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் நீ எப்போது ஊற்றுகிறாயோ, இந்த தேவனுடைய கரம் உன் நடுவில் விடுதலையை தர வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. நீ எதற்கு அழுது கொண்டிருக்கிறாய்? நீ எதற்கு கண்ணீர் வடிக்கிறாய்? உன் இருதயத்தின் பாரம் என்ன? எந்த ஆசீர்வாதத்தை, விடுதலையை, ரட்சிப்பை நீ எதிர்பார்த்து என்னிடத்தில் வந்து அழுது கொண்டிருக்கிறாய் என்பதை என் தேவனுடைய கண்கள் பார்க்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு உன் இருதயத்தை அவனுடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டு போ.